கங்கை நாச்சியார் அத்தியாயம் 21. கடல் பாலம் உருவாக்குவதில் அதிதீவிரமாக முனைந்து வேலை பார்க்குமாறு கர்ஜிக்கிறார் தளவாய் ராமப்பையர். உயர்ந்து ஓங்கிய ராமேஸ்வரம் கோபுரத்தை கவனிக்கிறார். சிற்ப வேலைகளுடன் சிறந்து விளங்கிய அந்த கோயிலை மதுரையுடன் இணைத்தே தீருவது என்று மனதுக்குள் வஞ்சினம் கொள்கிறார். ஆயிரக்கணக்கான ஆட்கள் பெரும் பெரும் கற்களை கொண்டு வந்து கடலில் கொட்டிய வண்ணம் இருக்கின்றனர். கற்கள் கடலில் விழ விழ நீர் மேலே வந்த வண்ணம் இருக்கிறது. அதன் ஆழத்துக்கு கற்களை நிரப்பி அதன் மீது மரக்கட்டைகளை அடுக்கி படைகளை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எத்துணை பிடிவாதமான தீவிரம் இது என்று நினைக்கிற போது பணி புரிகிறவர்களே தளவாய் ராமப்பையரை மனதுக்குள் வசைந்து கொள்கிறார்கள். பிறப்பில் பிராமணனே ஒழிய நடப்பில் அரக்கன் என்றும் முணுமுணுத்து கொள்கின்றனர். சரியான உச்சி வெயில் நேரம். திடுமென்று தோணிகளில் மறவர் படைகள் வருவதைக் கண்டு விதிர்த்து போயின நாயக்க படைகள். தொலைவில் இருந்தவாறே இதை கவனிக்கிறார் தளவாய். ஓ, இவர்கள் கடல் பாலத்தை அழிக்க வருகிறார்கள். கொண்டப்பையா, படைகளை ஆயத்தப்படுத்து. வருபவர்களை கொன்று அவர்கள் தலைகளையும் கற்களுக்கு பதிலாக போட்டு பாலத்தை எழுப்புங்கள் என்றார் தளவாய். நூற்றுக்கணக்கான தோணிகளில் மறவர் குல வீரர்கள். அவர்களுக்கு போகலூர் கோட்டை தலைவன் குமரன் அழகனும் சேது நாட்டு இளவல் நாராயணதேவனும் தலைமை தாங்கி வருகிறார்கள். மறவ வீரர்கள் அருகில் வந்துவிட்டார்கள். நாயக்க வீரர்கள் அவர்களை தாக்க ஆயுதங்களை கொண்டு காத்திருந்தார்கள். தோணிகளை விட்டிறங்கிய மறவ வீரர்கள் ஓ என்ற கூச்சலுடன் நாயக்க வீரர்களை தாக்க முனைந்து விட்டார்கள். அத்துடன் கற்களை நிரப்பி வந்த அந்த பாலத்தையும் துகளாக்க முயலுகின்றனர். கடல் நீர் முழுவதும் நீல நிறத்தை இழந்து செந்நிறமாகியது. நீலக்கடலோ செங்கடலோ என்று வியக்கும் அளவுக்கு வீரர்கள் சிதறுண்டு துடிக்கிறார்கள். அன்று மாலை வரை நடந்த அந்த கடற்பால போரில் இரு தரப்புக்கும் இழப்பு அதிகம். சொல்லப்போனால் மறவர் படைகளுக்கே அதிக சேதம். பெரும்பாலான மறவ வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். குறிப்பாக போகலூர் கோட்டை தலைவன் குமரன் அழகன் சிறைப்பட்டுவிட்ட செய்தி மறவர்களை கலக்கிவிட்டது. அதுவே அந்த தோல்விக்கு மூல காரணமாகவும் அமைந்தது. நாராயணதேவனும் பாதிக்கும் குறைவான மறவ வீரர்களும் கடலுக்குள் பாய்ந்து தோணிகளை பிடிக்க முயன்ற போது சில தோணிகளே தொலைவில் காணப்பட்டனவே ஒழிய ஏனைய தோணிகள் என்னவாயின என்பது குறித்து அதிர்ச்சி அடைந்தனர். கிடைத்த தோணிகளில் முக்கியமானவர்களும் சில வீரர்களும் ஏறிக்கொண்டு ராமேஸ்வரம் நோக்கி செலுத்தினர். ஏனையவர்கள் நீச்சலில் வல்லவர்களாக இருந்தபடியால் நீந்தியே ராமேஸ்வர கரையை அடைய முற்பட்டனர். கடற்பால போர் நடக்கையில் உப தளபதி அரங்கண்ண நாயக்கர் செய்த சூழ்ச்சியில் பல தோணிகள் கடத்தப்பட்டன. அதுவே அவர்களுடைய கடற்பாலத்துக்கு உதவியாக முடிந்தது. இந்த தோணிகளை கொண்டோ நம்பியோ ராமேஸ்வரத்தை அடைய முடியாது. நாம் செய்த சூழ்ச்சியை அவர்களும் செய்ய மாட்டார்களா என்ன? எனவே தோணிகளையே கற்களுடன் பாலமாக்கி கடலை கடக்க சிந்தித்தார் தளவாய் ராமப்பையர். தக்க தருணத்தில் இந்த தோணிகள் பயன்பட்ட விதம் எண்ணி மதுரை மீனாட்சியையும் வணங்கி கொண்டார். சிறைப்பட்ட குமரன் அழகனுக்கோ பலத்த பாதுகாப்பு. மாலை மறைகிறது. அவரவர் கூடாரம் திரும்புகிறார்கள். ஆ, தூது வந்தபோது இந்த நாய் என்னை எப்படி அவமதித்தது என்று உருமுகிறார் தளவாய் ராமப்பையர். எனது குடுமியை அறுத்து தேங்காய் குடுமியையா கட்ட நினைத்தாய்? அழகன் குமரன் ஏளனமாக சிரிக்கிறான். உனது குடுமி இப்போது என் கையில். அது என்ன பாடுபட போகிறது பார். நெருப்பணைய ஆவேசம் கொண்டு உலவுகிறார் தளவாய். பொழுது விடிவதற்குள் தனது ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் துடியாக துடிக்கிறார். யாரங்கே? போகலூர் கோட்டையில் சிறை வைத்திருக்கும் இந்த நாயின் மனைவியையும் புத்திரனையும் மருமகளையும் பொழுது விடிவதற்குள் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று கடுமையாக ஆணை பிறப்பிக்கிறார். ஏன் இந்த ஆணை? டேய் பொடிப்பையிலே, உனது ஆணவம் இப்போது என்னவாக போகிறது பார் என்றார். ஒன்றும் ஆகாது. உயிரை குடிக்கும். எனது மனைவி மக்கள் மானபங்கப்படுத்தப்படுவர். அவ்வளவுதானே. நான் வீர நாய் என்று புகழப்படுவேன். நீ சொரிநாய் என்று இகழப்படுவாய். அவ்வளவுதான். ஒரு மாவீரனுக்குரிய மிடுக்குடன் பேசினான் குமரன் அழகன். உடல் முழுவதும் பற்றி எரிந்தது தளவாய் ராமப்பையருக்கு. டேய் காமுட்டி சாத்தான் என்று இறைந்தார். கொலை பாதகனான காமுட்டி சாத்தான் பயங்கரமாக எதிரே வந்து நின்றான். கசையை எடுத்து உனது கை வலிக்கும் அளவுக்கு இவனை அடித்து நொறுக்கு. ஆணையின் பயங்கரம். கசையடியில் இரத்தம் சொட்டுகிறது. பொழுது விடுகிற வரைக்கும் கசையடி விழுந்து கொண்டே இருந்தது. அடி தாழாது இரத்தம் பீரிட மயங்கி விழுந்தான் குமரன் அழகன்.
விடிவதற்குள் குமரன் அழகனுடைய மனைவியையும் புத்திரனையும் மருமகளையும் அழைத்து வந்தனர் நாயக்க வீரர்கள். தந்தையின் நிலை கண்டு பதறி போனான் மைந்தன். அடப்பாவி, நீ ஸ்மார்த்த குலத்தின் சத்துவ குணம் அறிந்தவன்தானா என்றான். அடுத்து அதே கசையடி அவனுக்கும். பெற்ற தாயோ துடி துடிக்கிறாள். கட்டிய மனைவி கதறி அழுகிறாள். இருவரையும், குமரன் அழகனையும் அவனுடைய குமாரனையும் குப்புற படுக்க வைத்து தச்சனை அழைத்து அவனது மரம் சீவும் இழைப்புலி கொண்டு முதுகுகளை சீவுமாறு பயங்கர உத்தரவு பணிக்கிறார் தளவாய். அப்போதும் அவரது ஆத்திரம் அடங்கவில்லை. முதுகு தோல் உரிந்து இரத்தம் சொட்டுகிறது. குமரன் அழகன் மனைவி மயக்கம் கொண்டாள். அப்போது, நீ பிராமணன் அல்ல, பேய். எனது கற்பின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இத்தனை சித்திரவதையை எங்கள் முருகக் கடவுள் உனக்கு அளிப்பார், இது சத்தியம். பொழுது நன்றாகவே விடிந்துவிட்டது. காமுட்டி சாத்தானை விட்டு இருவர் உடல்களையும் துண்டு துண்டாக வெட்டுமாறு உத்தரவிடுகிறார் தளவாய். அடுத்து குமரன் அழகன் மனைவியையும் மருமகளையும் நோக்கி, இந்த பிணத்துண்டுகளை அதோ இருக்கும் இரு கூடைகளில் நிரப்புங்கள் என்று ஆணையிட்டார். அவர்கள் இருவரும் கண்ணீருடன் அவ்வாறே செய்தார்கள். உலகில் எவருக்கும் கிடைக்காத தண்டனை தங்களுக்கு கிடைத்ததில் வேதனையடைந்தார்கள். விதி என்ன செய்வது? அந்த கூடைகளை அவர்களையே சுமக்க செய்து தோணி மூலமாக ராமேஸ்வரம் நோக்கி அனுப்பி வைத்தார் தளவாய். சடையத்தேவனுக்கு எச்சரியுங்கள், இதே போல அவனது உடலை கூடையில் நொறுக்கி வைத்து அவனது மனைவிகளை சுமக்க செய்து மதுரைக்கு கொண்டு செல்ல போவதாக சொல்லுங்கள். தோணி புறப்பட்டது. தளவாயின் ஆத்திரம் ஒருவாறு அடங்கி கடற்பால வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கினார். ராமேஸ்வரம் மாளிகையே இரத்த கண்ணீர் வடித்தது. ஓ, குமரன் அழகன் குடும்பத்துக்கு இப்பேற்பட்ட இழிநிலை கதியா? இந்த நிலையில் சேது சேனாதிபதி வன்னியத்தேவர் உயிருடன் மன்றாடி கொண்டிருக்கிறார். கொடிய வைசூரி நோய் அவரை எந்த நேரத்திலும் கொன்றுவிடும் போல் இருந்தது. சோதனை மேல் சோதனை சேதுபதி சடையத்தேவருக்கு. ஒரு ராஜமகுடம் இன்னொரு ராஜமகுடத்தை ஆட்டி படைக்கும் விதமா இது? இதைவிட அநியாயமாக வடபுலத்து சரித்திரங்களில் கேள்விப்பட்டதை எண்ணி பார்த்தாலும் இங்கே நேரில் காண்கின்ற போது மனம் சகியாமல் குன்றி போனார். இவ்வாறான மனிதாபிமானத்தை குழி தோண்டி புதைக்கும் சம்பவம் தமிழ் சரித்திரத்தில் இதுவே முதல் தடவை என்று எண்ணிய போது இதயம் வெம்பியது. தமது தந்தையார் ஆட்சியில் இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயல் நடைபெற்றதை எண்ணி நாணி போனால் மதுரை இளவரசி கங்கை நாச்சி. இதற்காக வேணும் மதுரை சென்று தந்தையாரிடம் வாதாடலாமா என்றும் எண்ணினாள். ஆனால் அது முடிகிற காரியமா? சர்வ வல்லமை பொருந்திய தளவாய் ராமப்பையருக்கு மதுரையில் இருக்கும் செல்வாக்கு. பெரியம்மா நாயக்கமாதேவி ருத்ரபதி அம்மாள் கேள்விப்பட்டால் எவ்வளவுக்கு வேதனை உருவார்கள் என்பதையும் எண்ணி பார்த்தாள். அப்போது யாரோ முதுகுப்புறமாக தொடுவது உணர்ந்து அரண்டு போய் திரும்பினாள். நாராயணதேவன்தான். மனதில் கவலைகளும் மனிதாபிமானத்தை கொன்ற சம்பவமும் சேர்ந்து அவளை மறக்க செய்து நாராயணதேவனை சேர்த்து அணைத்து அழ செய்தது. நாராயணதேவனும் இதனை எதிர்பார்க்கவில்லை. மேன் மாடத்து சாளரத்து பக்கமாக இது நிகழ்ந்தது. விளக்குகள் அளவோடு வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தன. தென் திசை காற்றுக்கு என்ன கவலை? இப்படி எவரேனும் காதலர்கள் சங்கமிப்பார்களா, புகுந்து விளையாடி சேட்டை செய்யலாமா என்ற வேலையை தவிர அதற்கு என்ன வேதனை தெரிய போகிறது? கங்கை நாச்சி, ஏன் அழ வேண்டும்? போரில் நமக்கு வெற்றி. உங்கள் தளவாய் செய்கின்ற அநியாயத்துக்கு இந்த போர் அவர்பால் சாதகமாக திரும்புமேயானால் தெய்வம் என்பது இல்லை என்று என் வரை தீர்மானித்துக் கொள்கிறேன் என்றான் நாராயணதேவன். இன்னும் அவர்களது அணைப்பு விடுபடவில்லை. நாராயணதேவனுடைய பரந்து விரிந்த வீர மார்பகத்தே கங்கை நாச்சியின் கவிதை நயம் கொஞ்சம் மார்பகம் இணைந்து கச்சையை அவமதித்து கவிதையின் வர்ணனைகளை எட்டி பார்க்க செய்கிறது. நாம் ஒன்று செய்யலாமா? என்ன கங்கை நாச்சி, சொல். ஒரு கால் போரில் தோல்வி கண்டு நம் இருவரையும் சிறை செய்து கொண்டு போகின்ற துர்பாகியம் ஏற்படுமானால் நாம் ராமேஸ்வரம் கடலில் மூழ்கி புண்ணியம் சேர்த்து கொள்வோம். அதற்கு அவசியமே இல்லை. இதே சேது நாட்டுக்கு எனது அன்னாருக்கு பிறகு நான் ராஜனாவேன். அப்போது நீ ராணியாக என் பக்கத்தில் வீற்றிருப்பாய். நாராயணதேவன் இவ்வாறு கூறியதும் அணைப்பிலிருந்து விடுபட்ட கங்கை நாச்சி அவனது முகத்தை கூர்ந்து கவனித்தாள். இருவர் முகங்களிலும் மகிழ்ச்சி பிரவாகம். என்ன நினைத்தாலோ அப்படியே அவனது முகத்தை பிடித்து வலிந்து அழுந்த முத்தம் கொடுத்து வெகுநேரம் மெய் மறந்து மேனி சிலிர்த்து போகிறாள். என்ன இது? கேட்க முனைகிற போது வாய் விடுபட்டால் தானே. கங்கை நாச்சியின் அந்த அதரபானத்தால் நாராயணதேவனும் பலவீனப்பட்டு விட்டான். பின் எங்கே கேட்பது? கேட்பதால் என்ன லாபம்?
மீண்டும் மீண்டும் மாறி மாறி அதர ஒத்தடம் அளிக்கிறாள் கங்கை நாச்சி. அவள் தன்னை மறந்துவிட்டாள். தனது நிலைகளை குறித்து கவலை கொள்ளாத அளவுக்கு மாறிவிட்டாள். இனி நடக்கப் போகிற முடிவை அவள் பூரணமாக உணர்ந்தே இவ்வாறான செயலில் இறங்கிவிட்டாளோ? சில சமயங்கள் மனம் வக்கரித்து போகின்றது. எதுவும் துச்சமாகி விடுவதுண்டு. அவ்வாறே இவளுக்கும் நேர்ந்துவிட்டதோ? மெல்ல நாராயண தேவனை அமருமாறு செய்து மடியில் கிடத்தி கொள்கிறாள். மீண்டும் அமுதபானம். என்னதான் பலம் பொருந்திய மன திட்பம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எந்த வீரனைத்தான் இம்மாதிரியான கட்டம் பலவீனப்படுத்தாது? நாராயணதேவன் பெரிதாகவே பலவீனமடைந்து போனான். அவனது இடது கரம் அவளது இடையை தழுவி சுற்றின. கங்கை நாச்சி, இது முறையல்ல என்றான் அந்த பலவீனத்திலும். கங்கை நாச்சி பளிச்சென்று பதில் சொன்னாள். எங்கள் மதுரை செய்த முறைகேட்டை விட இது பெரிதல்ல. இது சாதாரணமானது மற்றும் இயல்பானது. பிரபு, நான் அறிந்தே இவற்றை செய்கிறேன். எதையும் பூரணமாக சிந்தித்தே இந்த குற்றத்தை செய்கிறேன். இது தேவை என்று உணர்ந்தே யாசிக்கிறேன். இது கூட இல்லாமல் நான் உயிர் துறப்பேன் என்று வெம்பி வெதும்பி இக்காரியத்தில் உங்களை தூண்டுகிறேன். உங்கள் தலைக்கு கிடைக்கும் ராஜமகுடத்தை விட இந்த சிம்மாசனம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த சில கன ஆட்சியில் நான் ராணியாக இருக்கிறேன். தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் ராஜமகுடத்து ராணியாக இருக்கிறேன். இல்லை என்றால் இன்ப மகுடத்தின் ராணியாக இருப்பேன். அதற்கு மேல் அவள் பேசவில்லை. தனது உடல் பலம் முழுமையையும் பிரயோகித்து சேர்த்து அணைத்து முத்தமிட்டு நாராயண தேவனும் நாராயணா என்று அவளை சரணடைந்து போனான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 22. கடற்பாலத்தை எப்படியோ முடித்து மதுரை படைகள் ராமேஸ்வரம் நோக்கி வரும் செய்தி சேதுபதி சடையதேவரை முதன் முறையாக பாதிக்க செய்தது. கலங்காத ராவண உள்ளம் படைத்த சேதுபதி சடையதேவர் முதன் முறையாக கலங்கி போனார். ஒருபுறம் சேது நாட்டின் வலது கரம் போலிருந்த சேனாதிபதி வன்னியத்தேவர் உயிருடன் மன்றாடி கொண்டிருக்கிறார். மறுபுறம் குமரன் அழகன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மானபங்கம். மேலும் மறவர் படைகள் சேதமாக வேறு உதவிகள் இல்லாமல் தவிக்கும் தவிப்பு. நாயக்க படைகளோ சேதமாகிற அளவுக்கு மேலும் மேலும் வந்து குவியும் குவிப்பு. ஒரு வல்லரசை எதிர்ப்பது எவ்வளவு பெரிய பேதமை என்கின்ற அரசியல் ஞானம் மிக்கவரானாலும் ராமப்பையர் இவ்வாறு போர்த்துகீசியர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி குவித்து ஆயுத தளவாடங்களை பெற்று சேது நாட்டையே எரியூட்ட புறப்படுவார் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள்? தேசப்பற்றற்ற வீரம். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் குடும்பத்தை ராமேஸ்வரம் நோக்கி அனுப்புவதை விட்டு தாமும் ராமேஸ்வரத்தில் வந்து ஓய்வு கண்டதுதான். அன்றே போர்க்களத்தில் நாம் இறங்கி இருந்தால் இன்று கடற்பாலம் கண்டு ராமேஸ்வரம் வரை மதுரை படைகள் வர காரணமே இல்லை. எல்லாம் விதி. விதிக்கு மேலான ஒன்று சடையதேவருக்கு புரிகிறது. அது தமிழர்கள் காட்டி கொடுக்க துவங்கி விட்டார்கள். தமிழர்களுக்கு நாட்டு பற்று அகன்று நாட்கள் பலவாயின. தமிழர்களுக்கு மொழி பற்று தொலைந்து அவர்கள் எந்த மொழிக்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டது. எவன் ஆண்டால் என்ன, தனது வாழ்வுக்கு வசதி ஏற்பட்டால் போதும் என்கின்ற ஈனத்தனமான புத்தி தமிழர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு துரதிருஷ்டவசம்தான். படைகள் ராமேஸ்வரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றன. மாமா, அப்பாவுக்கு மூச்சு திணறுகிறது. உடனடியாக உங்களை பார்க்க வேண்டுமாம் என்று ஓடோடி வந்து கூறினான் நாராயணதேவன். சேதுபதி சடையதேவர் விரைந்து சென்றார். மாளிகையின் கீழ்கூடத்தில் தனியான ஒரு அறையில் படுத்து கிடக்கிறார் வன்னியத்தேவர். அவரது பக்கத்தில் மனைவி கங்கை நாச்சியும் மகன் ரகுநாதனும் மதுரை இளவரசி கங்கை நாச்சியும் இருந்தார்கள். நாராயணதேவனை தொடர்ந்து சேதுபதி சடையதேவர் உள்ளே நுழைந்தார். வன்னியத்தேவருக்கு அந்திம காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அருகே வந்து நின்ற சேதுபதியை நோக்கினார். கண்களில் பொல பொலவென்று நீர் திவளைகள் உருளுகின்றன. பொங்கி வரும் கண்ணீரை துடைத்து கொண்டு அருகில் அமர்ந்தார் சேதுபதி. மருகரே, எதற்காக கண்ணீர் விட வேண்டும்? நடந்தது நடந்துவிட்டது. தலை நிமிர்ந்த சேதுகுலம் இன்று தலை தாழ்ந்து விட்டது. வன்னியத்தேவர் தொடர்ந்தார். அது என்னையும் பலி கொண்டு விட்டது. மருகரே, அவ்வாறு சொல்ல வேண்டாம். நான் பிழைக்க மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்வேன். கேட்பதும் கேட்காமல் விடுவதும் உங்கள் விருப்பம். இனியும் நமது மறவர்களை நாசம் செய்வதை விட பேசாமல் சரணடைந்து விடுவது நல்லது. மதுரை இளவரசியை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் திருமணம் நடைபெற வேண்டும் என்று லிபி இருந்தால் நடக்கட்டும். இல்லையென்றால் நடப்பது நடக்கட்டும். சில கணங்கள் மௌனம் நிலவியது. 2 கங்கை நாச்சிகளின் கண்களிலும் கங்கை நீர் பிரவாகம் எடுத்து ஓடியது. மதுரை இளவரசி கங்கை நாச்சிக்கு மயக்கமே கண்டுவிட்டது. ஆயினும் சுதாரித்து கொண்டாள்.
என்ன சொல்கிறீர்கள்? வன்னியத்தேவர் கேட்கிறார். குரலில் சுவாசம் இல்லை. அப்படியே ஆகட்டும். ஓ, சடையத்தேவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை நன்கு உணர்ந்தே ஒப்புக்கொள்கிறார். அடுத்து ரகுநாதனை நோக்கி சுறுசுறுவென்று ஆணைகளை பிறப்பிக்கிறார். ரகுநாதா, நீயும் நாராயணதேவனும் நமது குடும்பத்தை அழைத்து கொண்டு தலைமறைவாக சென்று விடுங்கள். எனக்கு என்ன ஆகும் என்பதை திட்டவட்டமாக இப்போது சொல்வதற்கில்லை. என்ன ஆனாலும் நீங்கள் உணர்ச்சி வயப்பட்டுவிடக் கூடாது. நமது ஜன்ம எதிரி தம்பி தேவன் எந்த சூழ்ச்சிக்கும் அஞ்ச மாட்டான். ஆகவே கால தாமதம் செய்யாமல் புறப்படு. நாராயணதேவன் துன்பியலாக மதுரை இளவரசி கங்கை நாச்சியை நோக்குகிறான். கணீரென்று மதுரை இளவரசி கங்கை நாச்சியிடமிருந்து குரல் ஒலிக்கிறது. சேதுபதி ராஜா சொன்னபடி செய்யுங்கள். நான் உயிருடன் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்தவிதமான மானபங்கமும் வராது. பத்திரமாக மதுரைக்கு அழைத்து சென்று எனது தந்தையாரிடம் ஒப்படைப்பேன். பிரபு, இந்த ஜென்மத்தில் நமது காதல் நிறைவேறும், ஆனால் சந்திப்போம். ஆனால் ஒன்று, இந்த கங்கை நாச்சி நாராயணதேவரின் மனைவி. வேறு எவரையும் என் நிழல் கூட அனுமதிக்காது. சேது நாட்டுக்கு வந்து அந்த கௌரவத்தை மதுரையில் கௌரவப்படுத்துவேன். அது எப்படி என்கிறீர்களா? கேள்விப்படுவீர்கள். பிறகு இப்போது புறப்படுங்கள். கங்கை நாச்சியின் இந்த உருக்கமான சொற்கள் எல்லோரது கண்களையும் கலக்கிவிட்டன. மறவர்குல கங்கை நாச்சி மேலும் கேவி அழுகிறாள். அப்போது வன்னியத்தேவரின் உயிர் மிக மிக நிம்மதியாக புன்னகையுடன் பிரிகிறது. அந்த மாளிகையே அலறுகிறது. அந்த அலறலுடன் மதுரை படைகளின் போர் முரசும் கேட்கிறது. சேதுபதி சடையத்தேவர் அந்த துக்கத்தினூடே அவசரப்படுத்துகிறார். ரகுநாதன் தனது தந்தையின் இறப்பை கவனிப்பானா? குடும்பத்தை கொண்டு செல்வானா? கொடுமையோ கொடுமை. அனைவருமே கலங்கிய கண்களுடன் விரைகிறார்கள். சேதுபதி சடையத்தேவர் கம்பீரமாக மாளிகை வாசலில் வந்து நிற்கிறார். அவருடன் மதுரை இளவரசி கங்கை நாச்சியும் வந்து கண் கலங்கி நிற்கிறாள். வீரர்களுக்கு ஆணையிடுகிறார். யாரும் எதிர்க்க வேண்டாம். வீரர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அவர்களுக்கு வன்னியத்தேவர் இறந்துபட்ட செய்தி தெரிந்துவிட்டது. ஒருவரும் எதிர்பாரின்றி நாயக்க படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தளவாய் ராமப்பையருக்கே அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். என்ன நடந்தது இந்த சேதுபதிக்கு? யாரும் எதிர்க்கவில்லையே. கடற்பாலம் கட்டியது வீண்தானா? படைகள் மாளிகையை அடைந்தன. சேதுபதி சடையத்தேவர் கம்பீரமாக நிற்கிறார். பக்கத்தில் கங்கை நாச்சி. நாயக்க தளவாய் ராமப்பையரே, நான் உங்கள் இளவரசியை ஒப்படைக்கிறேன். அத்துடன் என்னையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி இரு கரங்களையும் நீட்ட, பூட்டுங்கள் விலங்கை, கர்ஜிக்கிறார் தளவாய் ராமப்பையர். அடுத்து தளவாய் என்று பெரிதாக கூச்சலிடுகிறாள் மதுரை இளவரசி கங்கை நாச்சி. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையும் வணங்காமல் என் எதிரே பூட்டுங்கள் என்பீர்கள்? நான் இன்னமும் மதுரை மாநகரின் வல்லமை பொருந்திய இளவரசி. அயர்ந்து போகிறார் தளவாய் ராமப்பையர். இளவரசி, உங்கள் அதிகாரத்தை மதுரையில் வைத்துக் கொள்ளலாம் என்றார். அப்படியா? என்னை அவமதிப்பதன் மூலம் நீங்கள் திருமலை நாயக்கரை அவமதிக்கிறீர்கள். மீண்டும் அரண்டு போனார் தளவாய் ராமப்பையர். உள்ளே எனது மாமனார் உயிர் பிரிந்து சவமாக இருக்கிறார். அவரது ஈமக்கடன்கள் முடிக்க வேண்டும். அதுவரை அவகாசம் தாருங்கள். அதன் பிறகு நாங்கள் இருவருமே உங்கள் கைதிகளாக மதுரைக்கு வருகிறோம். இவரை ஒரு சேதுபதியாகவும் என்னை மதுரை இளவரசியாகவும் மதித்து மதுரைக்கு அழைத்து செல்ல வேண்டும். மதுரைக்கு சென்றதும் உங்கள் அதிகாரம் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டம் போடலாம். தளவாய் ராமப்பையர் மௌனமாக நின்றார். உள்ளே எரிமலை வெடித்தது. மதுரை இளவரசி கங்கை நாச்சியும் நீங்கள் ஆக வேண்டியதை கவனிக்கலாம் என்றால் சேதுபதி சடையத்தேவரை நோக்கி. அன்று மாலை நாயக்க படைகள் மதுரை நோக்கி புறப்பட்டன. ஒரு ரதத்தில் மதுரை இளவரசி கங்கை நாச்சி மட்டும் புறப்பட்டாள். தோழி பெண் ராஜலட்சுமி வர மறுத்துவிட்டாள். அவளுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். எனவே அவள் சேதுபதி குடும்பத்துடன் மறைந்து விட்டாள். சேதுபதி சடையத்தேவர் புறவியிலேயே அழைத்து செல்லப்பட்டார். இந்த சேதுபதி குடும்பம் எங்கே மறைந்து விட்டது என்கின்ற ஆலோசனையுடன் புறவியில் வந்து கொண்டிருந்தார் தளவாய் ராமப்பையர். நாராயணதேவன் அகப்படாதது அவருக்கு ஒரு குறையாகவே இருந்தது. எப்படியும் கங்கை நாச்சியை தேடி அவன் மதுரைக்கு வந்துதானே ஆக வேண்டும். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று மனதுக்குள் கருவி கொண்டார். படைகள் மதுரையை அடைந்தன. வெற்றி பெருமிதத்துடன் வருகின்ற படைகளை கண்டு மதுரை மாநகரமே கோஷமிட்டு வரவேற்கிறது. செய்தி அறிந்த திருமலை நாயக்க மன்னர் பூரித்து போனார். தளவாய் குவித்த வெற்றிகளுக்காக ஒட்டுமொத்தமாக கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாளோ கண்ணீருடன் மகள் கங்கை நாச்சியை எதிர்பார்க்கிறாள். ஓ, இவர்கள் இவ்வாறா தோல்வி காண வேண்டும்?
மாலை கதிரவன் மேலை வாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அரண்மனை முகப்பில் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சேதுபதி சடையத்தேவரை பார்க்க மதுரை மக்களே திரளாக கூடியிருந்தார்கள். தளவாய் ராமப்பையர் புறவியை விட்டு வந்து இறங்கி நாயக்க மன்னர் திருமலை பூபதியை வணங்கினார். எங்கும் வெற்றி நிறைந்த வாழ்த்து ஒளிகள் செவிப்பறைகளை பீக்கின்றன. எங்கே சடையத்தேவன்? உருமினார் மன்னர் திருமலை நாயக்கர். இதோ நாயக்க பூபதி என்று கூறியவாறே அருகே வந்து நிற்கிறார் சேதுபதி சடையத்தேவர். பல கணங்கள் வரை பார்வைகளில் பலவிதமான பரிமாற்றங்கள். ஆ, என்ன ஆஜானுபாகுவான மறவர்குடி தோற்றம்! தம்பி குமாரமுத்து நாயக்கர் கவனிக்கிறார். மகன் முத்து வீரப்ப நாயக்கன் கவனிக்கிறான். திருமலை நாயக்கருடைய 200 மனைவிமார்களும் கவனிக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள் அனைவருமே கவனிக்கிறார்கள். பானுமதியின் கண்களிலோ நீர்முத்துக்கள். சடையத்தேவனை சிறையில் தள்ளுங்கள் என்று ஆத்திரம் கொதிக்க ஆணையிடுகிறார் மன்னர் திருமலை நாயக்கர். அந்த தருணத்தில் பெரிய மாதேவி ருத்ரபதி அம்மாளின் குரல் கேட்டது. சிறையில் அடைப்பது பிறகு இருக்கட்டும், எங்கே கங்கை நாச்சி என்று எவராவது கேட்டீர்களா? ரதத்தில் இருக்கிறார் நாயக்க மாதேவி என்றார் தளவாய் ராமப்பையர். முதலில் அவளை அழைத்து வர வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை. விரோதியை பழிவாங்க மட்டுமே எல்லோரது மனமும் துடிக்கிறது. மனிதாபிமானமற்ற இந்த போரில் என்னால் மனிதர்களை சந்திக்கவே முடியவில்லை. எங்கே என் மகள் கங்கை நாச்சி? ஓ, இவர்தான் பெரிய நாயக்க மாதேவியா? அனைவரும் ரதத்தை நாடி சென்று கவனிக்க, மதுரை இளவரசி கங்கை நாச்சி தயாராக வைத்திருந்த வைரக்கல் பொடியை விழுங்கி வாயில் இரத்தம் வழிய உயிர் பிரிந்து சாய்ந்து கிடந்த கோலம் கண்டு, ஓ, அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டாள் அந்த திருமலை குமரி. சேது குலத்தை அவள் தனது சாவின் மூலம் கௌரவித்து விட்டாள். கங்கை நாச்சியார் நிறைவடைந்தது.